Yo, what's up guys? Welcome back to my YouTube channel. Hope you guys are doing absolutely fine. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 வருஷம் இல்லை 3 வருஷம் இருக்கும் நான் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணி. எதுக்காக ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் இல்லை ஃபஸ்ட்டு வந்து லாக்டவுனு, நான் கடைசி வீடியோ போட்ட டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா லாக்டவுனுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸ் லாக்டவுன் கோவிட்னால ஃபுல்லாக இழுத்து மூட்டாங்க. அதனால் நான் எங்கேயும் போக முடியல. ஸோ அதில் 2 வருஷம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் பிஸியாக ஆகிட்டேன். ஒர்க்கு வீடு அப்படின்னு கொஞ்சம் டைட்டாக போயிட்டு இருந்தது. இப்போவும் பிஸியாக தான் இருக்கேன். பட் டைம் எடுத்து ஒரு வீடியோ பண்ணலான்னு சொல்லி கிளம்பிகிட்ருக்கேன். கிளம்பி ஆச்சு. இப்போ நான் ஆக்சுவலி எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். ஆஃபீஸ் ஆல்மோஸ்ட் பாதி வழி ரீச் ஆகிட்டேன். இன்னும் கொஞ்சம் வழி தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இது ஒரு ட்ரை மட்டும்தான். ஏன்னா நான் வீடியோ எடுத்து பழக்கம் ஃபுல்லாக விட்டு போச்சு, எப்படி பேசணும் என்ன பேசணுன்றது. அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாமேன்னு சொல்லி ஒரு ட்ரையல் வீடியோ தான் எடுக்கிறேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது. அண்ட் அப்கமிங் டேஸில் வந்து ரைடிங்ஸ் போகலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக கவர் பண்ணலான் இருக்கேன். அதுக்கப்புறம் தமிழ்நாடு விட்டு வெளியே போயிட்டு கொஞ்சம் கவர் பண்ணலான் இருக்கேன். பிளான் பண்ண மாதிரி போகுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இன்ஷா அல்லா பெரியவன் இருக்கான். கோப்ரோவில் சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது. டோன்ட் நோ எவ்வளோ நிற்கும் அப்படின்றத. சார்ஜ் எல்லாம் 1.5 வருஷமாக கேமரா சார்ஜே வைக்கல. அப்படியே ஃபுல்லாக பேக் பண்ணி ஒரு இடத்துல குப்பன் மாதிரி போட்டு வச்சுருந்தேன். குப்பன் கிடையாது, பேக் பண்ணி பீரோவில் வச்சுருந்தேன். இன்றைக்கி கிளம்புறதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி தான் சார்ஜ் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். 40% தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, எப்போனாலும் ஆஃப் ஆகலாம். ஸோ ட்ரையலுக்காக தான் இது ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இப்போ நான் நாளைக்கே சடனாக கிளம்பி ஒரு ரைடிங் போகிறேன் அப்படின்னும் போது எனக்கு பேச வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். கான்ஃபிடென்ஸ் சொல்ல முடியாது, ஒரு ஃப்ளோ இருக்கணும். ஃப்ளோ இல்லாமல் பேசினா வந்து பார்க்குறவங்களுக்கும் பேசுகிற எனக்கும் போர் அடிக்கும். அது வந்து எல்லோரும் காமனான விஷயந்தான். அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, தெரியுதா? இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ்லாம் வந்து டியோ, நம்ம ரெட் டியோ தான் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இது வந்து புதிய வண்டி, ஆக்டிவா 6G. இது வந்து நான் வாங்கலை, எனக்கு வந்து கிஃப்டாக வந்தது என்னுடைய மேரேஜில். ஓகேங்களா? ஸோ இனிமேட்டு வரக்கூடிய வீடியோஸில் வந்து இந்த வண்டி தான் பார்க்க போகிறீங்க. இந்த டியோ வந்து நான் சேல்ஸ் பண்ண போகிறேன். எப்படியா விற்றுருவேன் ஒரு 1 or 2 weeks, இல்லை மேக்ஸிமம் 1 month வந்து அது நம்மளை விட்டு போயிடும். ஹோண்டா டியோ சூப்பரான வண்டி, அடிச்சிக்கவே முடியாது. 2013 மாடல், அதுவும் கன்று மாதிரி இருக்குது வண்டி வந்து விற்கவே மனசு இல்லை. பட்டு வேறு வழி கிடையாது. வீட்டிலேயே சும்மா நின்றுட்டுருக்க ஒரு பக்கம், அப்படியே நிற்க வச்சு குப்பையில் போடுறதை விட ஒரு வித்துட்டா காசாவது வரும். அதை வச்சு நம்ம எதாவது பிளான் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நான் வண்டியை விற்கிறதே முக்கியமான ரீசனு. வந்து இப்போ வந்து வாய்ஸ் ரொம்ப கொஞ்சம் சத்தமாக கேட்கும். ஐ மீன் என்னோடய வாய்ஸ் கூட எக்ஸ்டர்னல் வாய்ஸ் கூட அதிகமாக கேட்கும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் வைசர் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், காற்று வரணும் அப்படி உள்ளன்றதை. உங்களுக்கே தெரியும் சென்னையோடைய டெம்பரேச்சர் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத. நான் ஹெல்மெட் வைசர் மூடிட்டு தான் வந்தேன் வீட்டிலேருந்து பாதி வழி. உள்ளே ஃபுல்லாக ஈரம், ஸ்வெட்டு உருகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் சரி ஹெல்மெட் திறந்து விட்டுருவோம், ஃபேஸில் டஸ்ட் பட்டால் கூட பரவாயில்ல, ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். பட்டு ஸ்வெட்டிங் ஆனால் ரொம்ப கொடூரமாக இருக்கும்னு நினச்சி தான் சொல்லி தான் நான் வந்து வைசர் திறந்து விட்ருக்கேன். அதனால் எக்ஸ்டர்னல் சரௌண்டிங்ஸில் இருக்கிற வாய்ஸ் வந்ததுன்னா தயவு செஞ்சு மேனேஜ் பண்ணிக்கோங்க, ரைட்டுங்களா? இப்போலாம் சென்னையில் டிராஃபிக் ரொம்ப அதிகமாகிடுச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் மெட்ரோ கட்டிகிட்ருக்காங்க, அது ஒன்று. டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு, நான் தப்பு சொல்லலை. பட் வந்து டிராஃபிக்கும் ஒரு பக்கம் பயங்கரமாக ஏறுது. சிங்கிளாக போகிறான் ஒருத்தன் கூட, காரில் போகிறான்.
பைக்கில் போனாவது டிராஃபிக் கம்மியாகும். காருங்க தான் ரோட்டில் அதிகமாக இருக்குது. பைக்ஸை விட ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா டூ வீலர் அதிகமாக இருக்கும். பைக்ஸு ஸ்கூட்ரு இது அதிகமாக இருக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காரு பேங்க்காரன் லோன் கொடுத்துட்றான். ஆளுக்கு வீட்டுக்கு 2 வண்டின்னு வாங்கி போட்டுறானுங்க லோனில். வாங்கி போடுறத விட இல்லாமல் வெளியில் சிங்கிளாக போனால் கூட வண்டி எடுத்துன்னு போயிடுறானுங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும்ன்றதுக்காக. பட் வந்து ரொம்ப டிராஃபிக் ஆகுது, தாங்க முடியல. புல்லட்டு பாண்டி பறக்கிறாரு. வேண்டாம், பொறுமையாக போகும். இந்த இடத்துல வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. என் கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தர் இந்த இடத்துல ஆக்சிடெண்ட் நடந்து ஸ்பாட் டெட்டு. ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ரோடு நம்ம சென்னை ரோட்ஸோட இந்த கத்திப்பாராக்கு முன்னாடி இந்த கட்டிங்ஸ் வருதுல்ல, பெண்ட் ரோடு வருமே, 2 பெண்டு, அங்கே தான் வந்து பார்த்தே போகணும். ஸ்பீடாக வரவன் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஸ்கிட்டாக விழுந்துருவானுங்க, இல்லை எங்கேயாவது ஏற்றி விழுந்துருவானுங்க. அந்த மாதிரி பண்ணுறது வந்து தயவு செஞ்சு வண்டியை கண்ட்ரோலில் வச்சுட்டு ஓடுங்க. கண்ட்ரோல் இல்லாமல் ஓட்டினீங்கன்னா தான் கஷ்டம். உங்களுக்கும் கஷ்டம், முன்னாடி போகிறவங்களுக்கும் கஷ்டம். போகலாம், பட் ரிஸ்க் வேணாம். இப்படி சைடாக போவோம். இந்த பஸ்ஸுங்க பக்கத்தில் போகிறதே ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம். ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது கீழே என்ன இருக்குன்றத. அவங்க சரியாக தான் போவாங்க. பட் நம்ம வந்து கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி போகிறதுனால நம்ம வந்து பஸ்ஸில் மாட்டி அடி போய் இது பண்ணோம். அதனால் இந்த சைடு வந்துட்டேன். இங்கே மணி 6:10 ஆயிடுச்சா? இன்னும் 10 நிமிஷம் ஆஃபீஸ் போய் சேரணும். நான் டிராஃபிக்ப்பா, மண்டை காயுது. இந்த ஹெல்மெட் வேறு போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் தலை அப்படியே ஜூன்னு ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் டைட் ஹெல்மெட் இது. நார்மல் ஹெல்மெட் போட்டால் வந்து தலையில் வெயிட்டே இருக்கிற மாதிரி இருக்காது. பட் இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஹெல்மெட்ன்றதுனால சேஃப்டியும் இருக்குது, ப்ளஸ் தலையில் வெயிட்டும் இருக்குது. ஆக்சுவலி இதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது சொல்லப்போனால். ஒரே ஸ்ட்ரைட் ரோட் டிராஃபிக் இல்லாமல் இருந்ததுன்னா அப்படியே தலையில் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு போயிட்டே இருக்கலாம். பேக் டு பேக் லேண்டிங் ஆகுது. ரன்வே அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, இல்லை அவ்வளோ பிஸியாக இருக்குது போல். பேக் டு பேக் லேண்டிங் ஆகுது. நான் பிஸி தானே, நான் பாருங்கள் மென்டல் மாதிரி ஃப்ரீயாக இருக்குன்றேன். மோட்டோ விலாகிங் பண்ணுறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்க. சீரியஸாக சொன்னோம்னா மோட்டோ விலாகிங் பண்ணுறது வந்து ஒரு சீரியஸான ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்க. அதை பண்ணும்போது அந்த ஃபீலிங்கே வந்து ஒரு வேறு மாதிரி இருக்குது, மாசாக இருக்குது. அப்படியே எனக்கு உள்ள அந்த இப்போ ஃபீலிங் தெரியுமா? ஒரு பைக்கராக இருந்துட்டு மோட்டோ விலாகிங் பண்ணாமல் எத்தனை நாளாக இருந்தது எனக்கு கேவலமாக இருக்குது. என்னன்னு தெரியல, வாய் நீ ரொம்ப ஜாம் ஆகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தலைவர் ரைட்டில் எண்ணி போட்டு லெஃப்டில் ஏறாரு. நல்ல வேலைப்பா, ரெட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டோம். நின்றோன்னா சிக்கலில் மாட்டிப்போம். 10 நிமிஷம் சிக்னல் சாலிடு. அங்கேயும் நிற்கணும், இங்கேயும் நிற்கணும்னா எத்தனை இடத்துல நிற்பான் மனுஷன். ஆல்ரைட் கைஸ், நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே கோப்ரோ சார்ஜ் எல்லாம் ஆஃப் ஆகி போயிடுச்சு. ஸோ ஆஃப் ஆனது தெரியாமலேயே நான் 10 நிமிஷம் பேசிகிட்டு இருந்திருக்கேன். ஓகேவா? ஒரு சிக்னலில் நின்று பார்த்தா கோப்ரோ ஆஃபில் இருக்குது. பார்த்து செம்மகாண்டாயிடுச்சு. அதனால் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோ ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சீக்வன்ஸ் எடுக்கிறேன். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் ஒரு 3 இல்லை 2 to 3 months வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகணும்னு எய்ம் பண்ணியிருக்கேன். உங்கள் மேலே நம்பிக்கையும் இருக்குது. பண்ணிவிடுங்க 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஃபஸ்ட்டு நம்மளுடைய டார்கெட்டை ஹிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு வரக்கூடிய டார்கெட்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். ஆல்ரைட் கைஸ், நான் சொல்கிறத சொல்லிட்டேன்.
அடுத்த உங்கள் வேலை தான் பாக்கி இருக்குது. ஓகேவா? சந்திப்பு அடுத்த வரக்கூட வீடியோஸில். அண்டில் தென் டேக் கேர். பை பாய்.